அடுத்ததாக ஹரி அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து இந்த பிரதர் வந்து பர்சனலாக இன்ஸ்டாகிராமில் என்கிட்ட பேசியிருந்தார். கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் தான். நல்லா பேசுகிறாரு, நல்ல கேரக்டராக இருக்கார். எவ்ரிதிங் சேஞ்ச் ஒன் டே, பிலீவ் யுவர் செல்ஃப் அண்ட் ட்ரஸ்ட் யுவர் ப்ராசஸ் ஆஸ் பெர் அல்லன் ப்ரூஸ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு. நம்ம சேனலில் பார்த்தனால இல்லையா தெரியல, இவர் ரொம்ப வந்து பாசிட்டிவாக ஆகிட்டாரு, ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகிட்டாரு. கெட்ட நடந்தால் கூட அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு அந்த ஏரியாவுக்குள்ளே வந்துருச்சு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தான் ரொம்ப பாசிட்டிவாக துடிதுடிப்பாக இருந்துட்டு இருக்காரு. கனவுகளும் கண்டிப்பாக உங்கள் கைக்கிட்ட வந்து சேரும். உங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும், சந்தோஷம் வந்து உங்களுக்கு எப்பவுமே வந்து சூழ்ந்துக்கிட்டே இருக்கும் நான் சொல்லிக்கிறேன். சாராஸ்ரீ அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஒன்லி யூடியூபர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரிப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாம் யாருடைய சப்ஸ்கிரைபர்னா, யாரோ ஒருத்தனோட சப்ஸ்கிரைபர் கிடையாது, என்னுடைய சப்ஸ்கிரைபர். என்னை தேடி வந்து என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு இவன் ஏதோ சொல்கிறான், இவனுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இவன் சொல்கிறது ஏதோ சில விஷயங்கள் உண்மையாக இருக்கிற மாதிரி தோணுதுன்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே ஏற்பட்டால் மட்டும்தான் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வீங்க. நீங்கள் எல்லாம் என்னுடைய சப்ஸ்கிரைபர் தான். உங்கள் முகத்தை நான் பார்க்கலன்னா கூட நீங்கள் என் சேனல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு நான் நேரத்தை ஒதுக்கி பதில் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. ஆனால் எல்லாருக்கும் பதில் கொடுக்க முடியல அப்படிங்கிறது தான் வந்து உண்மையான விஷயம். கண்டிப்பாக நான் அதுக்கு வந்து மனம் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். பட் ஒரு சில பேருக்கு நம்மளால் முடிஞ்ச கமெண்ட்டை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இது கண்டிப்பாக ஒரு ஏதாவது வழி பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கு நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்கறது உங்களுக்கு ரொம்ப நன்றி. யாருன்னா சாராஸ்ரீ தமிழ் செல்வன் அப்படிங்கிற ஐடியிலிருந்து ப்ரோ, நான் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் கன்னி லக்னம், சுத்தமாக முடியல, லைஃப்ல எல்லாமே என்னை விட்டு போயிட்ட மாதிரி இருக்கு. 9 months முன்னாடி பிரேக்கப் பண்ணால் லைஃப் வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. யங்ஸ்டர்ஸ், மீனராசியில் பிறந்த யங்ஸ்டர்ஸ் ஆரம்பத்துலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், லவ்வில் ப்ராப்ளம், லவ் ஃபெயிலியர், லவ் பிரேக்கப், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க மீனராசிக்காரங்க, அந்த இளைஞர்கள் எல்லாமே. சரி போனால் போயிட்டு போகிறாங்க, லவ் பிரேக்கப் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருக்கீங்க. 9 மாதத்துக்கு முன்னாடி 9 மாதத்துக்கு முன்னாடி லவ் பிரேக்கப் ஆகிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. உங்களை விட்டு போனது ரொம்ப நல்லது. நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். அடுத்த வருஷம் வருது இல்லையா, அடுத்த வருஷம் முடிஞ்சு அதோட எண்டு பகுதியில் கண்டிப்பாக வேறு லவ் வரும். சனி வந்து அடுத்தடுத்த நிலையில் மாறிட்டே இருக்கும்போது காதல் அப்படிங்கிற விஷயத்தையுமே கொடுப்பாரு. அடுத்தடுத்த கிரக நிலைகள் மீனராசிகளுக்கு நல்லா பாசிட்டிவாகவே இருக்குது. அந்த பொண்ணு உங்கள்கிட்ட இப்போ போனதுன்றது நல்லது தாங்க. இதை நான் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன். அவங்க உங்களோடய இருக்கணும், அவங்க உங்களுக்கானவங்கன்னா கடவுள் கண்டிப்பாக அவங்களோட ஒரு முடிச்சு போட்டிருப்பாரு. ஏதோ ரீசனுக்காக அந்த பொண்ணு உங்ககிட்ட இருந்து கைட்டு விட்டார், ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். பட் அவங்களோட இருந்த நினைவுகள் வந்து உங்களை சுற்றி வந்து தூங்கும் போது தான் இருக்கட்டும், இல்லை வெளியில் போகும்போது ஒரு 2 கப்பலை பார்க்கும்போது கூட நம்மளும் இந்த மாதிரி தான் இருந்தோம், இன்றைக்கி அந்த பொண்ணு நம்ம கூட இல்லை அப்படிங்கிற மாதிரியான சில ஃபீல்லாம் வரும். ஒரு மனுஷனாக அந்த ஃபீலாக வரதானே செய்யும், அதை வந்து மறைக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. ஸோ வந்து நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம். அதை விட பெட்டரான சூப்பரான அழகலையாக இருக்கட்டும், குணத்துலையாக இருக்கட்டும், எஜுகேஷன்லையாக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலிக்கு சூட் ஆகக்கூடிய, உங்களுடைய மைண்ட் செட்டுக்கு சூட் ஆகக்கூடிய, ரொம்ப முக்கியம் அதுதான். அவங்க நல்லவங்கன்றது அடுத்தபட்சம், அவங்க உங்களுடைய கேரக்டருக்கு செட் ஆகிறாங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எல்லா வகையிலும் சூட் ஆகக்கூடிய, உங்களுடைய வாழ்க்கையோடு சேர்ந்து அவங்களும் பயணிக்கக்கூடிய ஒரு நபராக கண்டிப்பாக வர இருக்காங்க. நம்பிக்கையாக இருங்க. போனவங்க போயிட்டு போகிறாங்க. உங்களுக்காக ஒருத்தவங்க புதுசாக வர போகிறாங்க. லைஃப் மேலே வெறுப்பை வச்சிடாதீங்க, லைஃப் மேலே விருப்பத்தை வைங்க. அந்த விருப்பம் உங்களுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். அடுத்தது ஆகாஷ் அப்படிங்கிற ஐடியில் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அண்ணா நீங்கள் சொல்கிற எல்லாம் எனக்கு நடந்துட்டு இருக்கான்னா, லவ் போச்சு லைஃப் போச்சுன்னு இருந்தான்னா, ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி யோசிச்சுட்டா இப்போது நான் நல்லா இருக்கான்னா, நீங்கள் போடுற வீடியோ மீனராசிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு அண்ணா, தேங்க்யூ அண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ரொம்ப தேங்க்ஸ். இதுதான் எனக்கு வேணும். நான் வந்து உட்காந்து காட்டுத்தரமாக ஏதோ கத்திட்டு போயிடலாம், அதெல்லாம் உங்களுக்கு போய் ரீச் ஆகாத, உங்கள் காதுக்கு போய் சேருதான்றது எனக்கு எப்படி தெரியுதுன்னா, இந்த மாதிரியான நல்ல கமெண்ட்டை படிக்கும்போது தான் எனக்கு தெரியும். இதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி கமெண்ட்டை பார்க்கும்போது எனக்கு உத்வேகமாக இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள், நல்ல பாசிட்டிவான விஷயங்களை கொண்டு போய் இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்களெல்லாம் தூக்கி நிறுத்தணும் அப்படிங்கிற அந்த உத்வேகத்தை எனக்கு அது கொடுக்குது. கண்டிப்பாக மீனராசியாக இருப்பீங்க, தைரியமாக இருங்க. வாழ்க்கை போயிடுச்சுலாம் நினைக்காதீங்க. வாழ்க்கை உங்கள் கையை விட்டு போகவே இல்லை. உங்கள் மைண்ட் செட் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கு. வாழ்க்கை உங்கள் கையை தான் இன்னும் இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஆகாஷ், கடவுள் எப்பவுமே உங்கள் கூட வந்து ஒரு வழிகாட்டியாக இருப்பார். உங்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஆளாக உங்கள் கூட இருந்து உங்களுக்கு அவர் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பார் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் என்னால் கமெண்ட் பண்ண முடியாது, நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. மகாலட்சுமி நிஷா அப்படிங்கிற ஐடியிலேருந்து மனசு சரியில்லை, சொந்த ஊர் சொந்த வீட்டில், ஹஸ்பண்ட் ஃபாரினில் இருக்கார், வருமானம் இல்லை, அசிங்கப்பட்டு வெளியே இருக்கும், நோ ஒன் இஸ் தேர் டு சப்போர்ட், ஐ எம் மீனராசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சொந்த ஊரில் இருக்க முடியல, சொந்த வீட்டில் இருக்க முடியல சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஹஸ்பண்ட் ஃபாரினில் இருக்கார், ரொம்ப அசிங்கப்பட்டு இப்போ வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்குன்ற மாதிரி ஏதோ சொல்கிறாங்க. உங்களுடைய கஷ்டத்துக்கு எல்லாம் தீர்வு 2026 வரணுங்க. அப்போ 2026 வந்தால் தீர்ந்துருமா ப்ரோ? அப்படி வந்துச்சு எனக்கு தீரலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபதிகளை பாருங்கள். உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அஸ்ட்ராலஜி கிட்ட போய் உங்கள் ஜாதகத்தை கொடுத்து இப்போ இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் சரியாகுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க. மீனராசி 2026 அப்புறம் ஓரளவுக்கு தெளிய ஆரம்பிக்கும். இந்த சனியால் ஏற்பட்ட நிறைய இது போல் சொல்லவே முடியாமல் மனசுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும். மகாலட்சுமி நிஷா, உங்களை நான் என் சிஸ்டராக நினச்சிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறேன்.
நான் ஒரு ஆண், பட் ஒரு பெண்ணுடைய ஏக்கம் எப்படிங்கிறத என்னால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய ஏக்கம், உங்களுடைய தவிப்புக்கு எல்லாமே தீனி போடுற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அடுத்தடுத்த வருஷத்தில் நடக்க இருக்கும். சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லைன்னு சொல்கிறீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் ஃபாரினில் இருக்காருன்னு சொல்கிறீங்க, உங்கள் ஹஸ்பண்ட் உங்ககிட்ட வருவார், உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், அவரே உறுதுணையாக இருப்பார். வருமானம் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அதுலேருந்து உங்கள் லைஃப் வந்து டெவலப் ஆகி ஏதோ ஒரு வழியை கடவுள் காட்டுவாருங்க. நம்மளை அப்படியே விட்டுற மாட்டார். என்னுடைய சிஸ்டராக உங்களை நான் நினச்சிக்கிட்டு இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன், தைரியமாக இருங்க. கிருஷ்ணவேணி அப்படிங்கிற ஐடியில் கேட்டிருக்காங்க, அண்ணா பேபி கிடைக்குமான்னு கேட்குறாங்க. இது வந்து உங்களுடைய ராசி நட்சத்திரத்தை வச்சு சொல்ல முடியாதுங்க. இது வந்து உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும், அதை விட உங்களுடைய ஹஸ்பண்ட் ஜாதகத்தை பார்க்கணும். 2 பேருடைய ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம வந்து இது முடிவு பண்ண முடியும். உங்கள் ஊரில் ஒரு அஸ்ட்ராலஜர் இருந்தால் கண்டிப்பாக போய் பாருங்கள். பட் மீனராசின்றனால குழந்தை வாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு 2026 அப்புறம் கொஞ்சம் உண்டு. ராசிப்படி பொதுவாக தான் சொல்ல முடியும், கரெக்டாக நடக்கும்னு நான் சொல்லலை. உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். உங்கள் 2 பேர் ஜாதகத்தை பார்க்க வேண்டியது முக்கியம். அதை நீங்கள் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அடுத்ததாக துளசி மணி அப்படிங்கிற ஐடியிலேருந்து, அண்ணா என் வாழ்க்கையை நான் பட வேண்டிய கஷ்டம் இன்னும் பட்டு தான் இருக்கேன். என் வீட்டுக்காரர் என்னை விட்டு போயிட்டாரு. அவர் கும்பராசி, எனக்கு மீனராசி. இருந்தாலும் அவர் எப்போ வந்து சேருவாருன்னு எனக்கு தெரியலை. அவர் இல்லாமல் என் வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2 பெண் குழந்தைகளுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். கால் பண்ணுவார், பேசுவார், அண்ணா என்னை வந்து சீக்கிரமாக என்னை வந்து சேருவாரா மாட்டாரா, நினச்சா பயமாக இருக்கானான்ற மாதிரி அவங்க பேர், அவங்களோட ஹஸ்பண்ட் பேர் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஏதோ ஒரு சண்டை ஏற்பட்டு உங்களை காலம் வந்து அவங்கள கொஞ்ச நாளுக்கு பிரித்து வச்சுருக்கு. அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்தி உங்கள் 2 பேரையும் காலம் கண்டிப்பாக சேர்க்கும். பிரிக்கணும்னு ஒரு விதி இருக்கும்போது சேர்க்கணும்னு ஒரு விதி கண்டிப்பாக இருக்கும். அந்த சேர்க்கணுன்ற விதி வந்து உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நடக்கும். அது எப்போ நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்குது. அதனால தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு சொல்கிறீங்க. 2 பொம்பளை பசங்க இருக்கான்னு சொல்கிறீங்க. பர்சனலாக நான் சொல்கிற விஷயம்னா, அந்த பசங்களை 2 பொம்பளை பசங்களை படிக்க வைங்க. பெண் குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பசங்க படிச்சுட்டு மேலே வரணும், ஃப்யூச்சரில் நல்ல விஷயங்களை செய்யணும், ஃப்யூச்சராக நல்லா இருக்கணும், நல்ல ஒரு பொசிஷனில் போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். ஸோ எஜுகேஷனை கொடுக்க மறந்துடாதீங்க. எப்படி உணவை கொடுக்குறீங்களோ, உடையை கொடுக்குறீங்களோ, அன்பை கொடுக்குறீங்களோ, இது எல்லாத்தையும் நீங்கள் அந்த பெண் குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறீங்களோ, எஜுகேஷனை ஏற்படுத்தி கொடுங்க. ஒரு பெண் குழந்தைகளுக்கு கல்வி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வெப்பன். அந்த கல்வி அப்படிங்கிற ஒரு அறிவு உங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க மறந்துடாதீங்க. எப்பாடுபட்டாவது உங்கள் குழந்தைய படிக்க வைங்க. உங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டும் அந்த பெண் குழந்தைகளை படித்து மேலே வரும். படிப்பில், கல்வியில் எந்த ஒரு பங்கத்தையும் அந்த பெண் குழந்தைங்களுக்கு ஏற்படுத்திடாதீங்க. பெண் குழந்தைகள் படிச்சுட்டு மேலே வரணும். பெண் குழந்தைங்களுக்கு எது முக்கியமோ இல்லையோ, படிப்பும் சுயமரியாதையும் ரொம்ப முக்கியம். உங்கள் ஹஸ்பண்டும் உங்கள் கூட வருவாங்க. உங்களுடைய அந்த குடும்பம் 4 பேர் சேர்ந்த அந்த குடும்பம் வந்து அன்றலர்ந்த மலர் போல நல்லா பிரகாசிக்கும், மனம் வீசும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன். துளசி மணி, உங்களுக்கு உங்கள் மனசுக்குள்ள ஒரு சில ஏக்கம் இருக்கலாம், எனக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை இல்லையேன்ற ஒரு ஏக்கம் இருக்கலாம். அந்த ஏக்கத்தை எல்லாத்தையுமே முறியடிக்கிற வகையில் உங்கள் 2 பெண் குழந்தை உங்களை நல்லா பார்த்துக்கும். உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட ஏதோ பிரச்சனை, கருத்து வேறுபாடு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அதை தீர்த்து ஒன்று சேர்வதற்கான எந்த விஷயத்தில் நீங்கள் இறங்கணுமோ, எதை நோக்கி முயற்சி செய்யணுமோ அதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருவார். வேறு என்னெல்லாம் சொல்லாமோ அது எல்லாத்தையும் நம்ம சொல்லிக்கலாம். யாருன்னா துளசி மணி, சரண்யான்ற பேர் சொல்லியிருக்கீங்க இல்லையா, உங்களுக்கு நான் அந்த விஷயத்த சொல்லிக்கிறேன். யூனிவர்ஸ் சந்துரு அப்படிங்கிற ஐடியிலேருந்து, மனசு ரொம்ப வலிக்குது, என்னால் முடியல, பல குழப்பத்தில் சரியான முடிவில் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் மீனராசின்னு எனக்கு தெரியும், அது கீழே கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. சனியோடைய வந்து ரொம்ப மோஸ்ட் பாப்புலரான ஒரு கேரக்டர் என்னன்னா இந்த குழப்பம் தான். இந்த குழப்பத்தன்மை கொடுத்து உங்களை குழப்பி சரியாக கரெக்டாக போயிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் கெடுத்து உங்களை அமுக்கு டுமுக்கு பண்ணுற வேலை எல்லாத்தையுமே செய்யக்கூடிய ஆள் யாருன்னா நம்ம சனி தாங்க. சனியை தூக்கி வச்சு ஒரு கூட்டம் கொண்டாடிக்கிட்டு இருக்கு. சனியால் இங்கே மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. நான் சனி பக்கமாக மக்கள் பக்கமாக கேட்டேன், நான் மக்கள் பக்கம் தான் நான் நினைப்பேன், சனி பக்கம் நான் நிற்க மாட்டேன். மக்களுக்கு கெடுதல் செஞ்சு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வந்து ஒரு கிரகத்தை எதுக்கு கொண்டாடுறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. சரி, அது போயிட்டு போகுது. யூனிவர்ஸ் சந்துரு, கன்ஃபியூஷன் எப்போ குறையும் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர்லேருந்து படிப்படியாக குறையும். இப்போதைக்கு குழப்பங்கள் இருக்க தான் செய்யும். நீங்கள் எப்படி இருப்பீங்க நான் சொல்லட்டுமா? தனியாக ஒரு ஆளை போய் நின்றுவீங்க, யாருக்கிட்டையும் பேச மாட்டீங்க, என்னமோ போட்டு மைண்டுக்குள்ளே போட்டு மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கிட்டே இருப்பீங்க. அதனால் என்ன புரோஜனன்றது உங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனால் எதையோ யோசிச்சிட்டே இருப்பீங்க, யாருக்கிட்டையும் பேசாமல் ஒரு விரக்தி மனநிலையாகவே இருந்துக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் சனி கொடுக்கக்கூடிய ரொம்ப மேஜரான ஒரு குணத்தில் இந்த குணமும் நிறைய வரும். 2 வழி தான். ஒன்று, சனி உங்கள் ராசி விட்டு போகணும், இல்லை இதுலேருந்து நீங்கள் ரெக்கவர் ஆகி வரணும். இப்போதைக்கு சனி உங்கள் ராசி விட்டு போக போகிறதில்ல, அடுத்த வருஷம் வரைக்கும் அவர் தாங்க தான் இருப்பார். பட் இதுலேருந்து ரிகவர் ஆகி வர்றதுக்கு நம்மளால் கொஞ்சம் கொஞ்சமாக ரிகவர் ஆகி வர்றதுக்கு நம்மளால் முடியும். அதுக்கான என்ன வழியை பண்ணணுமோ அதை நீங்கள் முயற்சி செய்யுங்க அப்படி சொல்லிக்கிறேன். யாருன்னா யூனிவர்ஸ் சந்துரு. பார்த்திபன் அப்படிங்கிற ஐடியா இருந்து, தம்பி நீ சொல்கிற விஷயம் நல்லா தான் இருக்குது, சந்தோஷமாக தான் இருக்குது, ஆனால் எங்கள் வாழ்க்கையில் ஒரு உதவியும் கிடையாது.